लक्ष्मीनृसिंहतवपाद सरोजयुग्मे ब्रह्मेन्द्ररुद्रमुनिवृन्दशिरोऽभिवन्दे श्रीमच्चटार्यतिराजसुपूजिते च शुद्धं मदीयहृदयं लग्नं मातानृसिंहश्च पितानृसिंहः भ्रातानृसिंहश्च सखानृसिंहः विद्यानृसिंहो द्रविणनृसिंहः स्वामिनृसिंहो सकलनृसिंहः हितोनृसिंहः परतोनृसिंहः यतो यतो वापि ततो नृसिंहः नृसिंहदेवान्नपरन्न किञ्चित् तस्मान् नृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदसरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैवसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्यकेसरिवेदान्ताचार्यमध्यो मे सन्निधत्तां सदाहृदि प्रपद्ये निरवध्यानां निसज्जां गुणसम्पदां शरणं भवभीतानां शोभनीश्वरम् श्रीरङ्गे तिन्दुना करुणया सौस्यादिप्रेक्षितं ख्यातश्रीनरसिंहकार्यमुनित्पादाम्बुजयन्तीरम् दान्दीक्षादिदेहादिविशोणे बान्तं बुधाग्रेशं श्रीमद्रङ्गसराज्यो मृतं श्रेयोनिजं संशय श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीसुरसरगुणासंयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं मे नरयोगिनेतृगात् राज्ञे श्रीरङ्गधारि पर्वयजुवतेः प्राप्तलक्ष्मीमास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीषडारिं श्रीरङ्गनाशडोपतिन्द्रष्टं लक्ष्मीकरुणैकपात्रं श्रीरङ्गवीरवराषडोपकृत्यं वेदान्तदेशयतीन्द्रमहं प्रपद्ये संप्राप्त अध्यात्मशास्त्रं नरसरजद्रङ्गभोकार्याज्ञाकारुण्याक्षिं मे आत्मनिश्चयधन्यं वेदान्ते वावदूगविसर्जारङ्गभूवेन सूत्रं वाक्यं नारायणार्यं परमदमनं व्याख्याख्यातमीडे श्रीमद्रङ्गजटारसंहिमरान् लब्धाकमान्तर्जयं श्रीमद्वीरभूद्वाहारविन्दास्यं श्रीमद्वेदवंसदेशीयते कारुण्यवीक्षास्पदम् नारायणं योगिनं वेदान्त श्रीमद्रङ्गजटारसंहिमरान् लब्धाकमान्तर्जयं ईशाडम्बविवर्जितसुगुणैर्बान्धं महत्वं वन्दे वत्सभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशेतिन्द्रकटाक्षरत्रय्यन्तसारमनवच्य गुणं बुधाग्र्यं नारायणादेवकृपाकीर्तं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः कलयामि कलित्वंसं कविलो विद्वाकरमेश्वर गोपिप्रकाशविराविद्यन्तमः வாழிபரகாலன் வாழிகளையன் நீ வாழிகளோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் துயோன் தொடர்மானவேல் நெஞ்சுக்கல்லடி உடங்கா நெடும்பிறகு நெஞ்சுக்கு நல்ல தமிழ் நன்னோன் திரைகள் அஞ்சு கிழக்கிய ஆரணசாரம் பரகமய பஞ்சகணன் கதைய வரகாலன் எங்கள் கதையே ராமானுசமணியே தங்கை எழுத்தாண்டு கவராசா பொங்க மரியாதை தங்கு மணன்னி எனக்கு தாக்கு பட்டுடுக்கும் அயர்ந்திரங்கம் பாகுதேனாள் பனிரடங்கண் நீர் ததும்ப பள்ளி கொள்ளாள் எத்துணை போதின் குளங்கால் இருக்க இல்லாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் மட்டுவிக்கு மணிவண்டு முரளும் கூந்தல் மடமானி இசையார் தம்மை மெய்யே கட்டுவிச்சு சொல்லென சொன்னாள் நங்காய் கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாரே. இந்த பரகால நாயகனுடைய நிலைமையை பத்தி இங்க ஆழ்வார் அனுசந்தானம் பண்ணிட்டு வரார். அதுல இவளுடைய நிலைமையானது அத்தியந்தம் மோகத்தினுடைய எல்லையை அடைந்த நிலைமை இது. அந்த சமயத்துல இந்த தாயானவள் இவருடைய நிலைமை கண்டு இதற்கு என்ன நோய் பரிகாரம் செய்யறது இது பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ஆனா தாயாருக்கு உள்ளுக்குள்ள இவளுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் வந்தது அவளுக்கு உண்மையிலேயே வாஸ்தவத்திலே பிடிச்சதுதான். இருந்தாலும் அத வெளியில காட்டிக்காம தான் வருத்தப்படுகிற மாதிரி இதுல அனுபவிக்கிறார். அப்போ அந்த நங்காய் சொல்றாருங்க, அதாவது கட்டுவிக்கு மட்டுவிக்கு மணிவண்டு முரளும் கூந்தல் மடமானை இது செய்யார் தம்மை மெய்யே கட்டுவிச்சு சொல்லென்ன சொன்னாள் நங்காய். நங்காய் விழிக்கிறார். இந்த நங்காய்ன்றது யாரு அப்படின்னாக்க இந்த கட்டுவிச்சு பத்து விழிக்கிறாள் அந்த தாயானவள். என்ன சொல்றா அப்படின்னா, இவள்
பரிகாரம் தேடுவதற்காக இவள் ஒவ்வொருத்தரையா வைத்தியரை பார்க்கலாமா அவளை பார்க்கலாம் கேட்டதான். அந்த சமயத்துல இவள் வராள். இந்த வந்தவள் கிட்ட இவள் தாயை கேட்கிறாள், நங்காய் இதுக்கு நீ ஒரு பரிகாரம் சொல்லேன்னு கேட்கிறாள். ஏன் நிறைய பேருக்கு இவ்வளவு மாத்திரம் அந்த இடத்துல கேட்பானே அப்படின்னு சொன்னா, இவள் இதர தெய்வத்தினுடைய சம்பந்தத்தை இதுல அடையாதவள் போல தெரிகிறது. அதாவது தேவதாந்திர ஸ்பர்சம் இல்லாதவள் போல ரொம்ப அதி விலட்சணமாக இருக்கா. அதனால அவளை நங்காய்ன்னு சொல்ற. ஏமா இதை கொஞ்சம் பரிகாரம் பண்ண அப்படின்னு சொல்லாத, நங்காயின்னு சொன்னார். நங்காய்னா பூர்ணத்தை உடையவள். எதுல பூர்ணம் அப்படின்னு சொன்னாக்க, தேவதாந்திர சம்பந்தம் இல்லாமல் எம்பெருமானுடைய திருவுடைய சதாகாலமும் நம்பி அது பரிபூர்ணம் சொல்ல முடியும். அந்த மாதிரி நங்காய்னா பூர்ணத்தை உடையவன் அர்த்தம். அப்படிப்பட்ட நங்கையை பார்த்து விழிக்கிறாள் அந்த தாயானவள். அது சொல்லச்ச மற்ற தெய்வங்களையும் விஷயங்களையும் கைவிட்டிருக்க முடியாத நிறைய உடையவள் என்றோ நீ நங்காய்ன்ற பதத்துக்கு வியாக்கியானம் பண்றார். அக்கட்டுவீச்சுக்கு நான் மிக அந்த கட்டுவீச்சு எல்லாருக்குமே பார்த்து சொல்றது கிடையாது. அவளும் குறிப்பிட்டவள் தான் சொல்லுவா. சில வைத்தியர் சில பேர் தான் பார்ப்பார், எல்லாரையும் அவகிட்ட போக முடியாது. சாதாரண டாக்டரா இருந்தா எல்லாரையும் பார்ப்பார். இந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரா இருந்தா அவனுக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வரவாள் தான் பார்ப்பார். இவனும் அப்படி இருக்கவாதான் அவளும் அங்க போவா. சாதாரண இருக்கா அங்க போக மாட்டான். அந்த மாதிரி நம்ம தேவதாந்தன சம்பந்தம் இல்லாத விலட்சமா இருக்கிற இவளும் கண்ட பேருக்கு ஜோசியம் சொல்ல மாட்டான். ஏன்னா சொல்லிட்டு அந்த பரிகாரத்தை அவ செய்யலன்னாக்க இவளுக்கு இழப்போம். திருப்பி அதுங்களுக்கு சரி இது ரொம்ப கஷ்டம், இந்த பெருமாள்கிட்ட பக்தி இல்லாத இன்னொருத்தட்டு போகணும். இப்ப தேவதாந்த சம்பந்தத்தை வச்சுட்டு அவ இருந்தானாக்கா ஆச்சாரியர்களுக்கும் அது இழப்போம். அதனால இந்த கட்டுவீச்சியானவள் ரொம்ப மாறுபட்டவள். அதனால இவளை பார்த்து சொல்றா, அந்த கட்டுவீச்சிக்கும் வேற ஒருத்தட்டு போக மாட்டா. அவளுக்கும் இவள் வேண்டியதா இருந்தது. இவளுக்கும் இந்த தன் பெண்ணுக்கு வந்த நோயானது தீராத நோயா இருக்கு. அந்த தீராத நோய்க்கு பரிகாரம் சொல்லக்கூடியவளான இவள் தான் தகுதியானவள் அப்படின்றது இவளுக்கும் புரிஞ்சு போச்சு. ஆக அவளுக்கு அதாவது அந்த பரிகாரம் சொல்றாளே அவளுக்கு இவதான் தேவையா இருந்தது, இவளுக்கும் அவதான் தேவையா இருந்தது. பரஸ்பரம் ஒருத்தருக்கு தேவையா இருந்தது. அதுதான் சொல்ற, அக்கட்டு வீச்சுக்கு நான் மிக தேவையா இருந்தது போல எனக்கும் இதை கேட்கும் நீ மிக தேவையா இருக்க என்று கருது நங்காய். அப்ப அவதான் என்ன சொன்னார் அப்படி சொன்னா, கடல் வண்ணர் இது செய்தார், கடல் வண்ணர் இது செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டா. அவ வேற ஒண்ணுமே சொல்லல. அந்த கட்டு வச்சுக்கிட்ட சொல்லனா சொன்னாள். இவள் அதாவது எதுவுமே நாம கேட்காத இன்னொருத்தர் எதுவும் சொல்ல மாட்டா. ஆக இவள் கேட்டா அவகிட்ட நீ இதுக்கு பரிகாரம் சொல்லேன்னு சொன்னோடனே அவ ஒரு வார்த்தை, டாக்டர்கிட்டலாம் போனானாக்க பணம் பேசினானாக்க அவனுக்கு கோபம் வரும். இதுதான் இந்த டிசீஸ், இதுக்கு இதுதான் மருந்து, இதுதான் பண்ணணும் அப்படின்னு இந்த வளவளான்னு பேசினானாக்க சரி இது ஒண்ணு வெத்து விட்டு அப்படின்னு. ஆனா சில பேஷண்ட் டாக்டர் நல்லா கேட்டு 10 தரம் இவாளுக்கு சந்தேகம் வர 10 தரம் கேட்டு 10 தரம் பொறுமையா சொன்னா நல்லா டாக்டர்னு சொல்லுவா. அதான் சொல்லி திருப்பி எது கேட்கற அப்படின்னு சொன்னாக்கா சரி இது இந்த டாக்டர் வேணும் நம்ம வேற டாக்டர் பார்ப்போம் அப்படின்னு சில பேருடைய இது இருக்கும். அதே மாதிரி இவ வந்தா ஒரே வார்த்தை சொன்னா. என்ன சொன்னா அப்படின்னா, கடல் வண்ணர் இது செய்தார். அதனால நான் ஜோசியம் பண்ண நான் பரிகாரம் சொன்னாலும் ஒன்னும் ஆகாது, இன்னி யார்கிட்ட போனாலும் ஒன்னும் நடக்காது, இது கடல் வண்ணர் இது செய்தார் அப்படின்னு அழகான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவள் என்ன சொல்கிறாள் அப்படின்னா, கடல் வண்ணர் இதுதார் தலைமகள் எம்பெருமான் திருவரங்கு என்று கேட்டாள். அதற்கு பொருத்தமாக இக்கட்டுவிச்சியர் கடல் வண்ணர் என்று திருவரங்கநாதனான பெரிய பெருமாளை சொல்லுகிறார். கடல் வண்ணன் அவள் கேட்டது என்னன்னாக்க திருவரங்கம் கோயில் எங்கே என்னன்னு கேட்டா, திருவரங்கம் எங்கன்னா. ஆனா இவள் அதுக்கு அவளுடைய புரிஞ்சுண்டு அவளுடைய தன்மையை புரிஞ்சுண்டு கடல் வண்ணர் செய்தார் அப்படின்னு சொல்லி அந்த பெருமாளுடைய ஒரு திருமணி அழக சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கு விவரம் பண்றார். இந்த கடல் வண்ணர்னு ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னா, அது சொல்ற வண்ணம் என்கிறது. வண்ணம் என்பது சுபாவம்
தன்மைகள். அதாவது எம்பெருமானுடைய சுபாவத்தையும் சொல்லும், நிறத்தையும் சொல்லும். வண்ணம் என்பது அவன் சுபாவம் எப்படிப்பட்டவன், அவனுடைய நிறம் எப்படிப்பட்டது என்று சொல்லும். ஆனா இந்த இடத்துல இந்த பெண்ணானவள் எம்பெருமானுடைய சுபாவத்தில் ஈடுபடல, அதாவது குணங்கள்ல ஈடுபடல. என சுபாவம் குணங்கள் இவைகள் எல்லாமே எங்கே ஆசிரியச்சிருக்குன்னா திருமேனில் தான் இருக்கு. திருமேனில் தான் பெருமாளுடைய சுபாவங்களும் தன்மைகளும் குணங்களும் அடங்கி இருக்கு. ஆக இவள் குணத்துல மாத்திரம் ஈடுபடல, பெருமாளினுடைய திருமேனியில் ஈடுபட்டா. அதனாலதான் இங்க இந்த இடத்துல வண்ணம் சொன்னான்னாக்கா எம்பெருமானுடைய திருமேனின்னு அர்த்தம். வர்ணம்னாக்கா அதை கொஞ்சம் வர்ணம்னு மாத்திக்கலாம். என்ன வர்ணம் அப்படின்னா மேகசியாமலை. மேகசியாமலை அந்த கருப்பு நிறம் எங்க இருக்கும் அப்படின்னா அது திருமேனியில் தான் இருக்கும் அது. ஆக அத்தை அங்க பெருமாளுடைய திருமேனி அழகுல ஈடுபட்டா. அதான் சாகிற வண்ணம் என்பது சுபாவமாகிற தன்மைகளையோ நிறத்தையோ சொல்லும். இங்கு தன்மைகளை சொல்லவில்லை, நிறத்தையே சொல்லுகிறது. இப்பெண் நாயகனுடைய சுபாவத்திலும் சொரூபத்திலும் ஈடுபடவில்லை, குணங்களிலும் ஈடுபடவில்லை. கண் முன்னே தோன்றும் திருமேனி நிறத்திலேயே மயங்கி விட்டாள் அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். அது ஏன் திருமேனில ஈடுபட்டார் அப்படின்னு சொன்னா, இந்த திருமேனி பெருமாளுடைய திருமேனி எப்பேற்பட்டது. அந்த கரதோஷ வதங்கள் ஆச்சு பெருமாள் திரும்பி வந்தார். அந்த அது அப்போ பிராட்டி சொல்றா, அப்ப பிராட்டி அவனுடைய திருமேனி இப்படியே ஆலிங்கனம் பண்றா. அந்த இடத்துல பிராட்டி பெருமாள் திருமேனி ஆலிங்கனம் பண்றா. சில பிரகடனங்கள்ல எம்பெருமான் பிராட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிற சந்தர்ப்பமும் உண்டு. அதனால இவள் ஏன் திருமேனியில் ஈடுபட்டா அப்படின்னு சொன்னாக்கா, பரஸ்பரம் இவளும் எம்பெருமானுடைய திருமேனி அழகுல ஈடுபட்டு அந்த கரதோஷம் அணைத்து கொண்ட திருமேனி. அதனால அவள் அந்த திருமேனியினுடைய அழகில் தான் ஈடுபடுறார். அதான் சொல்கிறார், தான் செய்கிறார். நாயகன் இவளை கண்டவுடன் ஒரு முறை அணைத்து விட்டான் போலும், அத்திருமேனியிலே அகப்பட்டாள். இவள் சொரூபத்திலே அகப்பட்டிருந்தால் அதை விட்டு பிரியாத குணங்களிலே ஈடுபட்டாக வேண்டும். சொரூபத்தையும் அதில் உள்ள குணங்களையும் வெளிப்படுத்தும் திருமேனியில் ஈடுபட்டவர்களுக்கு திருமேனியே அவ்விரண்டையும் வெளிப்படுத்தும் காரணத்தாலே வேறிடம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவளுடைய திருமேனியில சொரூபத்தையும் குணத்தையும் அடங்கினதான ரெண்டுத்தையும் உட்கொண்டதான அந்த திருமேனியில ஈடுபட்டா. ஏன்னா சொரூபத்தில் ஈடுபட்டு அந்த சொரூப சிந்தையே பண்ணிட்டு இருப்பா. சொரூபத்தையே சிந்தனை பண்ணிட்டே அப்படியே இருந்தானாக்கா அது ஒரு பக்தியோகத்துல அது ஒரு நிலை. குணங்களோட கூட ஈடுபட்டா, அதாவது உபாசியத்தை சொல்லும் பொழுது உபாசத்துக்கு வேண்டியதான அந்த சொரூப நிரூபித்த தர்மங்கள், அதாவது சத்தியத்துவ ஞானத்துவம் ஆனந்தத்துவம் கூடவே இருக்கணும். அதை தவிர நிரூபித்த சொரூப விசேஷமான இந்த குணங்கள்லாம் இருக்கணும். அது அபகத பாப்மா விஜயரகா விமுக்தி அப்படின்னு அந்த சிரமங்கள் அதெல்லாம் சேர்ந்து சத்தியகிராமம் சத்திய சங்கல்பம் இதெல்லாம் சேர்த்து அந்தந்த வித்தியிலையும் சில குணங்கள் சொல்லியிருக்கு. அதோட சேர்த்து உபாசனம் பண்ணணும். ஆனால் இங்க அனுபவம் இவ பக்தியோகம் எதுவும் பண்ணல, பெருமானுடைய திருமணி அடவில் ஈடுபட்டா. பக்தியோகம் பண்ணாமே எம்பெருமானத்துல ஆழங்கால் பட்டவள். பக்தியோகம் பண்ணி சொரூப சிந்தனம் பண்ணி அதுக்கப்புறம் தைலதாரா விசின்னமான ஸ்மிருதி சாந்த திருப்பம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சாட்சாத்காரம் பண்றதுன்றது அது ரொம்ப கஷ்டமானது. ஆனா இவள் அந்த மாதிரி ஒரு காரியமும் பண்ணல, ஒரு கைமுதல் கிடையாது. ஆனா எம்பெருமான் கிட்ட இவளுக்கு இயற்கையாவே ஒரு பக்தி ஏற்பட்டது. அதனால அந்த திருமேனியில ஈடுபட்டதுனால இவளுக்கு வேற அந்த சொரூப சிந்தனையோ இல்ல குணங்களுடைய அனுசந்தானமோ இவளுக்கு வேண்டியதில்லாத போச்சு. திருமேனியிலே போயிட்டா. வேறு இடம் தேட போக வேண்டிய அவசியம் இல்லை. வேறு இடம் என்ன பக்தியோகம் தான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பக்தியோ பிரபத்தியோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதனால இவள் அந்த திருமேனி சேத்தனருக்கு ஈடுபாட்டை விளைப்பதும் திருமேனியே. அதனால எதுக்காக அச்சாவதார பெருமாளை சேவிக்கணும்னு சொல்றா, அந்த திருமேனியில் ஈடுபட்டாலே அவளுக்கு பக்தி தானா வந்துடும். ஆக இனிதா அந்த பெருமானுடைய திருமேனியும் ரொம்ப இனிதா இருக்கும். இது செய்தார் தீராத நோய் தீரா நோய் செய்தான். இந்த திருமண்டல ரொம்ப ஆச்சரியம் பாட்டு. அதாவது
தீரா நோய் செய்தான். இந்த நோயானது தீரவே தீராது. ஒரு பக்தி வந்துருச்சுன்னா இந்த பக்தி அப்படியே பரமபதத்துல கைங்கரிய தசையில இருக்கும். நமக்கு ஜுரம் வந்துருச்சுன்னா ஜுரம் கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் போயிடும். இந்த நோயானது போகவே போகாது. ஏன்னா இது எம்பெருமான்ல ஈடுபட்ட காதல் நோய். இது இந்த காதல் நோயானது அவனை அடைஞ்சு அதுக்கு மேலேயும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்குமே, அப்படி நின்று போகக்கூடிய நோய். தீரா நோய் என்கிறபடிய ஆத்மா உள்ளவரையில் தொடரும்படியான காதல் நோயை கொடுத்து விட்டார். யாரு? கடல் வண்ணர். அதாவது ஒரு கொத்த கணத்துல விழுந்துட்டான். கணத்துல விழுந்துட்டு அவனை எடுத்தா அவன் கொத்த அங்கேருந்து வரான். ஓஹோ, அவன் கணத்துல விழுந்தான் எடுத்தான் தெரியும். அவன் ஓஹோ இவன் கணத்துல விழுந்துட்டான் போடுது அப்படின்ட்டு இதுக்கு வேற ஒண்ணும் வைத்தியம் இல்லை அப்படி பண்ணுவான். அதனால நீரில் மூழ்கி இருப்பவர்கள் நீரில் மூழ்கி நீரிலே மூழ்கி மயங்கி இருப்பவர்களை அவருடைய உடலை கொண்டு தெரிந்து கொள்வதை போல இவள் வெளியிலே இவள் கொண்ட காதல் நோய் விளங்குகிறது. அதனால இவளை பார்த்த உடனே இது தீரா காதல் நோய் சொல்லிட்டான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நோய். இதே சொல்றார், இக்காதல் நோய் எவருக்கும் பிறர்க்கே ஒரு பயன் என்று விளங்கும்படியாக இது. அதனால இந்த நோய் இருக்க, இந்த நோய் ரொம்ப விசேஷமான நோய், யாருக்குமே வராது. இதுல ஏதோ ஒரு ஜீவாத்மா அது ரொம்ப சுகிருத விசேஷமா இருக்கணும். இந்த நோயானது நன்னோய், தெய்வன நன்னோய். இது என்ன நோய்னாக்க நன்னோய். என்ன பகவத் சம்பந்தத்தை பெற்றனால இது நன்னோய். மடல் ஆச்சரியமான பேராயிரமுடையான் பேய்பெண்டீர் மகளை தீரா நோய் செய்தான் என உரைத்தாள். அங்கேயும் அப்படிதான் சொல்றான். இங்க தீரா நோய் என உரைத்தாள். இங்கேயும் கடல் வண்ணர் இது செய்தார் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துலயும் கடல் வண்ணர் இது செய்தார் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிட்டா. அதனால இந்த நோய் தீராத நோய். இது எம்பெருமானால ஏற்பட்ட நோய். அப்படி அந்த திருவிருத்தத்துல ரொம்ப ஆச்சரியமான பாசம். அதாவது வாராயண மொழையாள் இவள் வானோர் தலைமகனாங் சீராயண தெய்வ நன்னோய் இது. சீராயண தெய்வ நன்னோய் இதுன்னு போடுறார். எல்லாத்துல நிறைய நோய்கள் இருக்கு. அத பத்தி சொல்ல அதெல்லாம் கியூரபிள் தெய்வ சங்கம் கியூரா முடியா போயிடுறது. ஆனா இந்த நோயானது தீரவே தீராது. ஆத்மா உள்ளவரை. ஆத்மா எங்க இருக்கும் அப்படின்னா இங்க ஆத்மா இங்க பிரகிருதி பந்தத்துல இந்த பிரகிருதி சம்பந்தம் உடைச்ச போயிடுறது. இருந்தாலும் இந்த ஜீவாத்மான்றது அங்க போய் முக்தாத்மாவா மாதிரிதான். இங்க பந்த ஜீவனாக இருந்த முக்தாத்மாவா இருந்து அங்க பெருமாள் கைங்க பண்ணிட்டு இருக்கான். அதனால அந்த ஆத்மாவானது அழிவே ஆத்மா உள்ளவரை. அதனால அவன் முக்தாத்மான்ற ஒரு ஸ்தானத்துல இருந்து அங்க போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு இங்க ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம் பண்றா. அதாவது மூவாமை அதுல இதுக்கு பட்டர் அந்த அதாவது இப்ப சொன்ன திருவிருத்த பாசுரத்துல தெய்வ நன்னோய் இது அதுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு வியாக்கியானம் பண்ணி அதுல ஒரு ஐதீகத்தை எடுக்கிறார். அதுக்கு இப்படி இந்த நாயகியானவள் ரொம்ப மயங்கி கிடக்கிறாளே, இந்த மயங்கி கிடக்கிற நிலையை பார்த்து இவள் ஏதாவது உபகாரம் பண்ணக்கூடாதா? யார் உபகாரம் பண்ணா? மூவாமை காப்பதோர் மண்ணு மருந்து அறிவீர் இல்லையே. இப்படிப்பட்ட இந்த நோய்க்கு யாருமே மருந்து அறியலையா அப்படின்னு கேட்டார். அதுக்கு பட்டர் என்ன அர்த்தம் கேட்டிருக்கார். நாட்டிலோர் ஆந்தராளிகர் இல்லையோ என்கிறார்கான் என்று அருளி செய்தார். இவ்வார்த்தை கேட்டபோது பிள்ளை திருநறையூர் அரையர் உள்ளிட்டார் அடைய நாளை இந்த நாழிகை போது வேறொரு வார்த்தைக்கு இடம் கூடாதே
கொண்டாடி அவர்கள் பட்டது காணும் என்று சீயர் அருளி செய்வார் அப்படின்னு ஒரு பதம் அங்க வியாக்கியானத்துல பெரிய வியாக்கியானம்ல அனுகிரகிக்கிறார். இங்க சொன்னது என்னன்னாக்க தெய்வ நன்னோய் இதுன்னு சொன்னார். இந்த தெய்வ நன்னோய் இதுன்னா இது போகவே முடியாதா, இது போக்கவே முடியாதா, மூவாமை காப்பதோர் மண்ணு மருந்து அறிவியல் இல்லையே அப்படின்னு இதுக்கு இது எங்க பெரிய திருமணல்ல இந்த வார்த்தை வருது. அப்போ அந்த பெரிய திருமணல்ல இன்னும் அந்த தாயானவள் அழறா, புலம்பி இவ்வளவு பேர் இருக்காளே உலகத்துல, இவ்வளவு பேர் இந்த கேட்டு இருக்காளே, யாருமே இல்லையா இங்க அப்படின்னா. அந்த யாருமே இல்லைன்னா யாரு? டாக்டர் ஆகிக்கிறார், அதுக்கு பட்டர் ஆகிக்கிறார். ஒரு ஆந்திராளிகர்னா ஒரு தூதுவர்னு அர்த்தம். ஆனா பட்டர் அந்த தூதுவர்னு ஸ்தானத்தில் சொல்லல. இங்க ஒரு ஆச்சாரிய இந்த ஜீவாத்மா பெருமாள் சேர்த்து விடுறதுக்கு அப்படின்னு அந்த அங்க உள்ள சுவாபதேசமா சொல்றாங்க. அத வாராயண முளையாள் இவள் கட்சி பொருத்திய முளைகளை உடையவள் என்று நாயகை பற்றி கூறுகின்ற பாசனத்திற்கு மேற்கோளாக பெரிய திருமணல் வாழியார் எண்ணிவைதான் வாழா எனக்கே பொறையாகி முன்னிருந்து மூக்கின்று மூவாமை காப்பதோர் மண்ணு மருந்திருவீர் இல்லையே என்று அருளி செய்துள்ள வரிகள் எடுத்து விளக்கப்படுகின்றன. நாயகனுடைய முளைகள் விம்மி வீங்குகின்றன என்றும் அதற்கு தகுந்த மருந்து அறிவார் ஒரும் இல்லை என்று நாயகி கூறுவதாக பாசனம் அருளி செய்கிறார் திருமங்கர். அதாவது அவளுடைய நிலைமையை கண்டு இந்த சில சமயம் சில பேருக்கு யாருன்னா மூச்சு அதிகமா வாங்கும். ஐயோ இப்படி பார்த்தா மூச்சு எல்லாம் வாங்கிட்டு இருக்க, கால் ஜில்லிட்டு போச்சு அப்படின்னு சில அலடங்கள் சொல்லி அந்த மாதிரி இவளுடைய ஸ்தனங்கள்லாம் விம்மி விம்மி இதுவாகிட்டு இருக்கான். அதனால இதுக்கு ஒரு மருந்து இல்லையான்னு கேட்டு இருக்காங்க. அப்போ நாட்டுல ஆந்திராளிகள் யாரும் இல்லைன்னா, ஆந்திராளிகள் யாருன்னா இந்த இருவரு யாரு பெருமானையும் பிராட்டியும் இந்த நாயகியும் சேர்த்துக்கிறது மனுஷா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா. ஆனா அந்த சேர்த்துக்கிறது மனுஷா யாரா அப்படின்னா ஆச்சாரியம் தானே சேர்த்து வைக்க முடியும். ஆனா பட்டர் வந்து சொல்லச்சு இது ஆச்சாரியர் யாரு இந்த வார்த்தையை சொன்ன யாருக்குமே இந்த அர்த்தம் சொல்லல. அதாவது ஆந்திராளிகர்னா தூதுவர்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனா பாஷ்யக்காரர் இந்த பட்டர் வந்து ஆந்திராளிகன்றதுக்கு ஆச்சாரியன்ற பதத்தை சொன்னாரு. இந்த ஆச்சாரியம் யாரும் இல்லையா இங்க இவளை சேர்த்து விடுறதுக்கு அப்படின்னு சொல்லி அங்க நிர்வாகம் பண்ண உடனே அந்த பிள்ளைஞர் அரையர் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அந்த கோஷ்டியில எப்பவுமே மகான்களுடைய சங்கமத்துல இருந்தான்னாக்கா அவருடைய ஈடுபாடு அதிகமா ஆச்சரியமா தெரியும். ஐசிங்கர் ஒரு மங்களாசாரத்துக்கு ஏழுனாருனாக்கா கூட மனுஷா இருந்தா அந்த தன்னுடைய சந்தோஷத்தை அவரோட பரிமாறிட்டு ரொம்ப ஆச்சரியமா அனுபவிச்சாகும். அந்த மாதிரி அந்த பெருமாளை சேவைக்கு போறதுக்கு பல பேர் மகான்களோட போகணும். மகான்களோட போனா பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுல இந்த பெருமாளரையர் நஞ்சியர் பட்டர் இவாள்லாம் பெருமாளை சேவிக்கிறார். அப்போ இந்த பட்டர் சொன்ன வார்த்தைய நல்லா புரிஞ்சுக்கணும். ஆந்திராளிகர்னு சொன்னது ஒரு சமாதானம் பண்ணி வைக்கிற ஒரு தூதுவர், இதுதான் பொதுவான அர்த்தம். ஆனா அதனுடைய உள்ள அர்த்தமானது ஜீவாத்மா சேர்த்து விடுறது யாரு? ஆச்சாரியன் தானே. அந்த ஆச்சாரியனை ஆந்திராளிகர்னு சொல்றார் பட்டர். அதுக்கு வியாக்கரணம் பண்ணார். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஆந்திராளிகர்னா ஏதாவது தூதுவர், ஒருத்தர் ரெண்டு பேர் சமாதானம் பண்ணி வைக்கிறவர், அது அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சிருந்தா. ஆனா பட்டர் வந்து ஆச்சாரிய பரமாக சொன்னதுனால அந்த அரையருக்கு பிள்ளை அரையருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதனால அவ வாய் மூடிட்டா. வாய மூடிட்ட பட்டர் சொன்னாங்க, இந்த பால்யத்துல எல்லாரும் வயசானவா, பட்டர் மாதம் ரொம்ப சின்னவர், வயசுலயே ரொம்ப திருநேசத்துல ரொம்ப சின்னவர். அவர் இந்த சொன்ன வார்த்தை யாருக்குமே தோணாத அர்த்தம் இந்த பட்டர் சாதிச்சிருக்காரு, எப்பேற்பட்ட அர்த்தம் இது அப்படின்னு எல்லாருமே விஸ்மயிச்சுட்டு எல்லாரும் பட்டர் சொன்ன வார்த்தைய அங்க ஒருத்தர் பரிமாறிட்டு இருந்தா. அதுல ஜீயர் வந்து பாருக்கா இந்த மாதிரி ஒரு பட்டருடைய ஆச்சரியமான விவரணம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நஞ்சியர் அதை ரொம்ப ஸ்லாகித்தார்னு சொல்றான். அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறைய ஐதீகம், இந்த பாசுரத்துல நிறைய ஐதீகம் வருது. அதே பாசுரத்துல அப்ப என்ன பண்ணாருனாக்க இந்த ஒவ்வொரு காலத்திலும் இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு வராள் இல்லையா, அப்போ அதே மாதிரி இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு வரும்போது பாஷிக்காரர் அங்க ஏறிருக்க.
இது பாஷ்யக்காரர் காலத்துல. பாஷ்யக்காரர் அங்க திருவரங்க ஸ்ரீரங்க பெருமாள் பெரிய பெருமாள் சன்னதியில எழுதிருக்கார். பெருமாள் சன்னதியில எழுதிருந்தா எல்லாரும் பெருமாளை சேவிச்சுட்டு பாஷ்யக்காரையும் சேவிச்சார். பாஷ்யக்காரை சேவிச்சா அது ஆச்சரியமா. வளர்த்ததனால் பயன் பெற்றேன் என்கிற பாட்டை பட்டர் அருளி செய்யான் இருக்க செய்தே பிள்ளை திருநறையூர் அறையர் அதிலே அருளை செய்த சில வார்த்தைகளை கேட்டு இதுக்கு முன்பு ஒரு ஆச்சாரிய மக்களையும் வர்த்தத்தை கேட்டு என்று கொண்டாடி பிள்ளாய் பண்டும் இப்படி ஸ்லாகித்தார் உண்டு காணும் ஒரு திருதைக்கே வளர்த்து திருநாமங்களை கற்பித்து பிள்ளை அது பின்னை அது சொல்ல கேட்டு அதன் காலில் விழுந்தாரும் உண்டு என்று அருளி செய்தார். இது என்னன்னாக்க இந்த பிள்ளை பட்டனுடைய சொன்ன வார்த்தையை கேட்டு இப்போ இந்த அரையர் திருநூறு அரையர் பட்டரை கொண்டாடினார். பட்டரை கொண்டாடினா ஒரு ஆச்சாரியன் தன் சிஷ்யனை கொண்டாடுறார். இது முறையா? அதாவது சிஷ்யன் சொன்னாக்க சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா பட்டர் ரொம்ப வயசுல சின்னவர். பட்டரை இவர் கொண்டாடுறார். இது கொண்டாடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஏன்னா இந்த பிரசனத்துல தானே பட்டரை கொண்டாடுறார் இந்த வார்த்தை ஆந்திராளிகன்னு சொன்னதுக்காக. அப்போ அங்க அதுக்குள்ள இருந்த கேட்டா என்னது இவ்வளவு பெரிய வயசானவர் சிஷியனை இவருக்கு தெரியாது இந்த அர்த்தம் ஆந்திராளிகர்னா ஆச்சாரியன்னு சொல்லக்கூடாது இவருக்கு தெரியாதா? சரி அப்படியே சொல்லிட்டா கூட எனக்கு சொல்லிட்டு அர்த்தத்தை இவர் சொல்லிட்டார் அப்படின்னு வெளிப்படையா சொல்லலாமா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா தன்னுடைய ஆச்சாரியனுக்கு தெரியலன்னு சொன்னா அது ஒரு இழப்பம் தானே. இன்னும் சிஷ்யன் சொல்லி கொடுத்து இவர் தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு அந்த காலத்துல அதே மாதிரி தப்பாவே பண்ண மாட்டேன். ஒரு சமயத்துல ஒரு சரசு நடந்தது. அந்த சரசுல ஒரு சுவாமி ஒரு ஸ்லோகத்தை பிரமாண ஸ்லோகத்தை எடுத்தார். இது எங்க இருக்குன்னு ஐசிங்கர் கேட்டாச்சு. ஐசிங்கர் கேட்டதுன்னா அவர் இதுல இருக்கு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நல்லா யோஜனை பண்ணி சொல்லுன்னு சாதிச்சாரு. இல்ல அங்கதான் இருக்கு அப்படின்னாரு. சரி நீர் அதுலதான் இருக்குன்னு சொன்னீங்கன்னாக்க நாளைக்கு அந்த புத்தகத்தை கொண்டு வந்து காமியம். அது தப்பா நான் சொன்னது சரியா இருந்ததுன்னா சரி, இல்ல நீ சொன்னதுதான் சரியா இருந்ததுன்னா நான் திருத்திக்கிறேன், நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அதாவது அந்த வார்த்தை இப்போ நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன்னு சொல்லணும்னா அது இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு போல இல்லையோ. நான் அப்படி இருந்தா நான் தப்புன்னா ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மகான்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்டோ இல்லையோ. அந்த மாதிரி இந்த பட்டர் சொன்ன வார்த்தைக்கு இவர் கொண்டாடினார். அது கொண்டாடலாமா அவர் அப்படின்னு கேள்வி வந்தது. அதுக்காக சொல்றார் ஏன் இதுல நிறைய இதெல்லாம் உண்டு. இப்ப பரகால நாய்க்கு திருநெல்வேலியில பின்னாடி சொல்ல போற வளர்த்தனால் மடக்கிளியை கையூப்பி வணங்கினாள். பெருமா அந்த கிளிக்கு வார்த்தைகளை சொல்லி வச்சு இந்த சொல்லி கொடுத்த வார்த்தைகளையே கிளி பின்னாடி சொல்லிட்டு சொன்ன உடனே பத்தியா வளர்த்தனால் பயன் பெற்றேன் வருகவென்று ஒரு ஆச்சாரியன் தன்னுடைய சிஷ்யன் தான் போதித்த விஷயங்களை நல்லா மனசுல வாங்கி பல இடங்கள்ல பிரகாசிப்பிச்சு சொன்னானே. ஆனால் அது வரும் ஆச்சாரியனுக்கு தான் வரும். ஆக வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலேன்னு பரகால நாய்க்கு பாக்கெட்லயே இருக்கோ இல்லையோ. அந்த மாதிரி இந்த பட்டரை கொண்டாடுறதுனால எனக்கு ஒன்றும் இது கிடையாது. இது ஏற்கனவே ஆழ்வார் அனுஷ்டானத்துல காமிச்சிருக்கார். அந்த மாதிரி நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்த பட்டர் ஆச்சரியமான அர்த்தம் சொல்றாருன்னா அவரை ஸ்லாகிக்கிறது தப்பு. அவரை போற்றி சொல்றது அவரை ஸ்லாகிச்சு சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு பண்றா. இதெல்லாம் ஒரு அசோக்தி. ஆக அப்படிப்பட்ட தெய்வ நோய் இந்த காதல் நோய் தெய்வத்தால் நன்மை விளைக்கும். தெய்வத்தால் சில நோய் இது தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். ஆனா இந்த நோயானது நன்னோய் நன்மை விளைவிக்கும் நோய். என்ன நன்மைன்னா சதாகாரம் எம்பெருமானுடைய குணங்களையும் அவனுடைய சேஷங்களையும் நினைச்சிட்டு இருக்காள. இதை தவிர என்ன அதனால பசியா இருக்காது. உண்ணும் சோறும் பருகும் நீரும் எல்லாமே அவனா இருக்கும்பொழுது இவளுக்கு எப்படி இந்த ஆத்தியாத்மிக ஆதிபௌகிகமான தெய்வீகமான இந்த நோய்கள்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆக தெய்வத்தால் வந்த நோய் ஆகையாலே சிறப்புடைய நோய் என்றோ இது அறிவாளிகள் பெரிய பேரு என்று நிர்வகிக்கும் பக்தியாகிற இக்காதல் நோயை இவளிடம் எந்த கை முதலையும் எதிர்பாராத எம்பெருமாடு அருளாலே பெற்றவளோ இவள். வித்வான்களா இருக்கிறவா பக்தியோகம் பண்றதுக்கு சாமர்த்தியமா இருக்குவா. பக்தியோகத்தை பண்ணிதான் பகவானை அடைய முடியும்.
பக்தியோகம் பண்ணாதவா சரணாதி பண்ணணும். இது ரெண்டுமே இல்லாத எம்பெருமான அனுகிரகத்தினாலே ஏற்பட்டது இவளுக்கு. ஜன்மாந்திர சகசிரேஷு தபோஜான சமாதிபிகி நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்திர் பிரஜாயதே. விஷ்ணு ஸ்மிருதியில இந்த ஸ்லோகம். எத்தனையோ ஜென்மங்கள், அந்த ஜென்மங்கள்ல ஞானயோகம், கர்மயோகம், ஞானயோகம் இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இவாளுடைய பாபங்கள் எல்லாம் போய் மனசு சுத்த ஏற்படுத்தி அதுக்கப்புறம் பக்தியோகம் பண்ணி பக்தியோகம் பண்றதுக்கு வேண்டியதான பக்தி ஏற்படுறது. இது எத்தனை ஜென்மாந்திர சகசிரேஷம், 1000 ஜென்மம் எடுத்தா கூட கிடைக்காது. அப்படிப்பட்டவளுக்கு இந்த ஜென்மத்திலே கிடைச்சிருக்கு பாருங்க என்கிறபடியே கர்மஜான பக்திகளாகிற மற்ற சாதங்களை பற்றியவர்களுக்கு ஆயிரக்கணக்கான ஜென்மங்களில் முயற்சி செய்து சாதிக்க வேண்டிய பக்தி இவளுக்கு ஒரு சாதனையத்தையும் எதிர்பாராத எம்பெருமானுடைய அருளாலே உண்டானது. யாரு? இந்த பகாலனுடைய பக்தி. பிரபன்னனுக்கும் பக்தி வேணுமோ எனில் உபாசகனுக்கு கர்மயோகம், ஞானயோகம் முதலான பல சாதனை பக்தியாயிர சாதனம். பிரபன்னனுக்கு எம்பெருமானுடைய அருளாலே கிடைக்கும் பேர்களில் முதலாயிருப்பது பக்தி. அதனால பக்தி யோகம் பண்றவளுக்கு இந்த கர்மயோக ஞான யோகத்தை பண்ணாதான் மனசு சுத்தமடைஞ்சு அப்புறம் பக்தி உண்டாகும். ஆனால் பிரபன்னனுக்கு இந்த பக்தி உண்டாகணும்னாக்க அந்த கர்மயோக ஞான சாதனங்கள்லாம் வேண்டியதில்லை. கேவலம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான் இந்த அதாவது பிரபத்திக்கு அனுஷ்டிக்க வேண்டிய பக்தி ஏற்படுறது. பக்தின்னா ஒரு ஸ்ரத்த. சரி, நமக்கு இந்த சரணாதி பண்ணிப்போம், ஆச்சாரியன் எழுதிருக்கார், இத்தனை நாளா எங்க திரிஞ்சிட்டோம், அந்த சரணாதி பண்ணிப்போம் அப்படின்னு ஒரு பகவத் சங்கத்தினால் ஏற்படுற ஒரு எண்ணம் இருக்க, அதுதான் பக்தி. கடல் வண்ணர் இது செய்தார், நாயகின் வடிவை காட்டிலும் சிறப்பு குறைந்ததான தன் வடிவை காட்டி அதிலும் சிறப்பு மிக்கதான நாயகியின் வடிவை கவர்ந்தார். பொதுவா தம்பதிகள் இருந்தா தம்பதிகள்ல இவ யார் அழகு அப்படின்னு வர்ணிக்கிறது உண்டு. இந்த மாதிரி இந்த பையனுக்கு ஏத்த மாதிரி அவன் இல்ல இவளுக்கு ஏத்த மாதிரி அந்த பையன் இல்ல அப்படின்லாம் விமர்சிப்பான். அத மாதிரி இங்க இந்த தம்பதி பராமரித்த நாய்க்கு எப்படிப்பட்டவள் என்ன? இவள் அடக்கல பெருமாள் ஈடுபட்டாரா இல்ல பெருமாள் இவள் ஈடுபட்டாளா அப்படின்னு ஒரு இது ஒரு பட்டிமன்ற மாதிரி. அதுக்கு சொல்றார், நாயகின் வடிவை காட்டிலும் சிதைப்பு குறைந்த தன் வடிவை காட்டி சொல்லச்சே இப்படி வியாக்கியானம் பண்ண. அதனால இந்த பராங்குசர நாயகனுடைய அழகுதான் ரொம்ப உத்கிருஷ்டமான அழகு. ஆனா எம்பெருமான் என்ன பண்ணார், அவளை விட குறைஞ்சதான தன்னுடைய அழகை காட்டி நாயகனுடைய வடிவை அவர் கவர்ந்துட்டு போயிட்டாராம். சிரம் ஜீவதி வைதேகி எதி மாசம் தரிஷதி ந ஜீவேயம் கணபினா தாம் அசிதேக்ஷனா. சுந்தராண்டத்துல ஆச்சரியமான சீதை சொல்ற இந்த வார்த்தை. சீதையை பார்த்த உடனே ஆஞ்சநேயருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா, அதனால தேடி அந்த ராவணனுடைய அந்தப்புறத்தில் தேடிட்டு வரார். தேண்டு வச்சு அப்போதான் அவள் தன்னுடைய பிராணனை உடறதுக்காக தலைமையில இது பண்ணிட்டு மரக்கரை மேல இது பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவர் அங்க இந்த ராமனுடைய சரித்திரத்தை சொல்ல, அதுக்கப்புறம் சரி இவனை பத்தி விசாரிக்கிறார். அப்புறம் சீதைக்கு ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு நம்பிக்கை வந்தது. அப்படிப்பட்ட அந்த அப்போ ஒரு ஆஞ்சநேயர் நினைக்கிறார், ராம பிராட்டியானவள் ஒரு மாசம் தரிச்சிருந்ததே ரொம்ப காலம் பேச்சிருக்கா மாதிரி. ஏன்னா அது எம்பெருமானுடைய திருமேனி அழகு. அதுக்கு ஒரு மாசம் தரிச்சிருந்தாலே அதுவே பல நாள் தரிச்சிருந்த மாதிரி. ஆனா இவளுடைய அழகை பார்த்த உடனே ஒரு க்ஷணம் கூட இவளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. அப்படின்னா இவருடைய அழகு அதிக மேன்மைப்பட்டது, அதிகமானது. ராமனுடைய அழகானது சீத்தையா ஒரு மாசம் தரிக்கிறதுக்கு அளவுக்காகவாது இருந்திருக்கு. ஆனால் இவருடைய அழக பார்த்தவா அடுத்த நிமிஷம் இவ்வளவு ஒரு நிமிஷம் கூட பிரியக்கூடாது. ராமன் எப்படிதான் பிரிஞ்சுட்டு இருக்கான்னு தெரியல. அதனாலதான் ராமன் பட்ட கஷ்டங்கள்லாம் நேரம் பார்த்த உடனே ஓஹோ இப்படிப்பட்ட அழகிய திருமணி உடையவளை பார்த்து ராமன் துக்கப்பட்டது வாஸ்தவம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறார்.
ஸ்திரம் ஜீவதி வைதேகி எதி மாதம் தரிஷ்யதி ந ஜீவேம் க்ஷண விவினா தாமசிதே க்ஷணாம். அடுத்து சொல்றார், ஜீவிதம் தாரயிஷ்யாமி மாசம் தசரதாத்மஜா ஊர்த்வம் மாசான்ன ஜீவிஷ்யே சத்யேனாகம் பவீமி தேஹே. நீ போய் சொல்லும், நான் அவகாசம் ராமனை நினைச்சுட்டு 1 மாசம் தான் இருப்பேன், அதுக்கு மேல இருந்தா நான் நிச்சயமா அதுக்குள்ளே என்னை கூட்டின்னு போனோம், அதுக்கு மேல நான் 1 மாசத்துக்கு மேல நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அந்த 1 மாசம் தரிக்கிறதுக்காக வேண்டியதான சாதனம் எது? ராமனுடைய அழகு. இந்த கப்பல் ஷிப்ல போறவாளுக்கு ஒரு 6 மாசத்துக்கு வேண்டிய ஆகாரங்கள்லாம் அவ கையில வச்சுருவா. அதுக்கு அதே மாதிரி இவள் தரிக்கிறதுக்கு 1 மாச காலம் இருக்கு. இதனால ஜீவிச்சிருந்தாளே அப்படின்னாக்கா இப்பதானே வழி பிறந்தது, இனிமே இந்த தேதியில இருந்து 1 மாசத்துக்குள்ள என்ன ராமன் கூட்டின்னு போகல அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது சரி எப்போ வரானு பார்த்துட்டே இருந்தா, சரி காத்துட்டே இருந்தா, அதை பத்தி இல்ல. இப்போ ராமன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, ராமன் மீட்டுறதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு அனுமார் மூலியமா. அதனால இந்த 1 மாசத்துக்கு மேல சரி, ஏன்னா ஏதாவது தடங்கள் திருப்பி சண்டை போட முடியாது, போயிட்டு 1 மாசம் அவகாசம் தரேன், இந்த 1 மாசத்துக்குள்ள என்ன கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி நீ ராமன் கிட்ட சொல்லுன்னு சொல்றா. அப்படிப்பட்ட அந்த இவள் தரிக்கிறதுக்கு வேண்டியது அழகு ராமன் கிட்ட இருந்தது, அது 1 மாசம் தான். ஆனா இவளுடைய அழக ஒரு பிரம்மச்சாரி, கிரகஸ்தாசிரமத்தையே பார்க்காத ஒரு பிரம்மச்சாரி பிராட்டியுடைய அழகை பார்த்து க்ஷணம் கூட அவனை ஒத்த நாள் ஜீவிச்சிருக்க முடியாது. ஒரு புருஷனானவன் இப்படிப்பட்ட அழகுடைய பிராட்டியை பிரிந்து ஒரு க்ஷணம் கூட வாழ முடியாதவன் அப்படின்னு பிரம்மச்சாரி சொல்றாருன்னா அப்படி எப்படிப்பட்டது அவளுடைய அழகு. ஆக ரட்சிக்க வேண்டிய அவனால் வந்த இந்த நோயை, அப்போ இந்த நோய் யாரால காப்பாற்ற முடியும் அப்படின்னா, எதனால வந்தது? ரட்சிய வஸ்து, நாமெல்லாம் ரட்சிய வஸ்துக்கள். இந்த ரட்சிய வஸ்துக்கு நோய் வந்ததுன்னா ரஷன் தானே காப்பாற்றணும். ரட்சிக்க வேண்டிய அவனால் வந்த இந்த நோயை நீங்கள் பிரயோகிக்கும் வேறு முதலான மருந்துகளாலும் மந்திர சொற்களாலும் போக்க முடியுமோ? அதனால என்னதான் நீ வேப்பில அடிச்சாலும் சரி, எதனாலையும் போக்க முடியாது. சப்தாதி விஷயங்களால் விளைந்த நோயை பகவத் விஷயத்தை காட்டி போக்கலாம். அதாவது மீதி விஷயங்களா இருந்தா, சப்தாதி விஷயங்கள் இதர விஷயங்களா இருந்தானாக்கா அதுல பெருமாள் நம்ம சகசநாமத்தை சொல்லி, எதுக்கு பெருமாள் 1000 நாமம் வச்சிருக்காரு, எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் அது இந்த சகசநாமத்தை சொன்னாக்கா, இந்த சில பேர் பாராயணம் வச்சுக்கிறது உண்டு. ஒருத்தர் ஆத்துல இதுவா படுத்துட்டானாக்கா சகசநாம பாராயணத்தை சொன்னா அவளுக்கு இந்த ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருவாளுக்கு அந்த நோயினுடைய சமமே தெரியாது. இந்த சகசநாமத்தை கேட்டு அந்த நாமமானது அந்த நோயினுடைய வலிமையை குறைச்சு அவளை நல்ல வழிபடுத்தோ இல்ல சில சமயம் பழச்சு கூட வந்துருவா. இப்படி எல்லாம் பகவத் விஷயத்தால் விளைந்த காதல் நோய் சொரூபத்திற்கு தக்கதாக ஜீவாத்மா உள்ளவரில் இன்றுமே போக்க முடியாதுன்றோ. அதனால இந்த நோயானது என்னைக்குமே போக முடியாது. கடல் வண்ணர் செய்தார் காப்பாராரே என்று தாய் வார்த்தையாக கொண்டு இதற்கு முன் விவரிக்கப்பட்டது. இந்த காப்பாராரேன்னு சொல்லி அம்மா சொல்றா, இப்பேற்பட்ட இந்த குழந்தைய யார் காப்பாத்துவா அப்படின்னு சொல்றா. ஆனா இப்போ இந்த வார்த்தையை கட்டுவீச்சு சொல்றா. இதற்கு முன் இது முழுவதும் கட்டுவீச்சின் வார்த்தையாகவே கொண்டு கடல் கொண்டது ஒரு பொருளை கடலிலே விட்டு விடுவதை தவிர வேற என்ன செய்ய முடியும் என்று கருத்துரைக்கலாம். அதனால இதே அவர் சொல்ற மாதிரி இந்த வார்த்தை காப்பாராரே இத்தலைமகளால் தான் போக்கிக் கொள்ள முடியும், தாயான உன்னால் தான் போக்க முடியுமோ அல்லது மற்றவர்கள் தான் போக்க முடியுமோ காப்பார. அதனால கட்டு சொல்றா, உன்னாலே முடியாது, இவளால் தான் தீர்த்துக்க முடியும். இந்த கடல் கொண்டது ஒரு கடல்லையே விட்டு தவிர வேற என்ன செய்ய முடியும்னாக்கா, இந்த கடல்ல இந்த பெரிய திமிங்கலம் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ, அது கடல் ஓரமா ரொம்ப நாள் ஆச்சுன்னாக்கா அது நீர் ஸ்பர்சம் இல்லாத செத்து போயிடும். திருப்பி அது கொஞ்சம் உயிருக்குச்சே திருப்பி அது கடலை விட்டா அது பழிச்சிடும். அந்த மாதிரி இந்த பக்தியில ஆழங்கால்பட்ட பெரிய முதலை போல இருக்கிற இவளை அந்த பக்தி சாகரத்துல தான் விடணும். வேலியே பயிர் மேய்ச்சதுனாக்க என்ன பண்ணுவோம், அதனால பயிரை காப்பதுக்காக வேலி போடுறோம், அந்த வேலி பயிருக்கு அந்த மாதிரி. ஆக இந்த பாத்திரத்தினால என்ன ஏற்பட்டது? கடல் வண்ணா செய்தார்
ஒரு இந்த பாசுரத்தினால என்ன கிடைச்சது நமக்கு அப்படின்னா, எம்பெருமான் இப்போ இவருக்கு பக்தி எதனால ஏற்பட்டது? இவர் ஏதாவது பக்தி சாதனம் பண்ணாளா? பக்தி கர்ம ஞானம் கர்மயோக ஞானம் எல்லாம் பண்ணாளா? இல்லையே. இவளுக்கு பக்தி தானாதான் கிடைச்சு. அதனால ஒரு கைமுதல் இல்லாம எதிர்பார்க்காமல் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கார், பக்தி உண்டாக்கியிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சதுல. அப்போ எம்பெருமானாலே ஏற்பட்டதுனால இது இப்போ நம்ம சாதனத்தை கொண்டு பக்தியோகம் பண்றோம் அப்படி சொன்னாக்கா அந்த பக்தியோகம் சில சமயம் தலைப்பட்டு போடும். ஏன்னா நம்மளுடைய பாப விசேஷனால. ஆனா இந்த பக்தியானது மேலும் மேலும் வளர்ந்து போச்சு. முதல்ல ஆழ்வாருக்கு பக்தி ஏற்பட்டது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால. அந்த எம்பெருமானத்துல ஏற்பட்ட அனுபவமானது இது மேலும் மேலும் அபிவிருத்தி ஆகி போச்சு. அதனால் இவருக்கு மிகுந்த காதல் கிடைத்தது. அதனால் சரி, இந்த காதல் தான் போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இதர விஷயங்கள்ல அவருக்கு பற்றே போச்சு. யாரை பார்த்தாலும் எல்லாம் பிரம்மமாவே தெரிஞ்சு, பரமாத்மாவே தெரிஞ்சு. இதெல்லாம் கடைசியில பெருமாள் இவருக்கு உபதேசம் பண்றவர் இல்லையோ, அதனால ஆச்சாரின் உபதேசத்தாலே பகவத் விஷயத்தில் ஞானம் உண்டாயிற்று. ஆக இவைகள்லாம் இந்த பாதத்தினால ஏற்பட்ட அனுபவங்கள் அப்படின்னு சொல்லிக்கிற. அடுத்ததாக 12வது பாத்திரம். நெஞ்சுருகி கண்பளிப்ப நிற்கும் சோறும் நெடுதுயிர்க்கும் உண்டறியாள் உறக்கம் பேணாள் நஞ்சாரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் வம்பார்வும் வயலாளி மைந்தாவென்னும் அஞ்சிரைய புட்கொடியே ஆடும் பாடும் அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் என் சிறகின் கீழடங்கா பெண்ணை பெற்றேன் இருந்தோர் வழிபடைத்தேன் ஏபாவமே. தாயாரவள் இன்னும் அதிகமா சொல்றா. நெஞ்சுருகி கண்பளிப்ப நிற்கும் சோர் பெண். இந்த பெண்ணுடைய நிலையை நினைச்சா அவளுக்கு இன்னும் மனசு ரொம்ப சிரமம் வருது. என் சிறகின் கீழடங்கா. நான் என் வளர்ப்புல வச்சேன். என் வளர்ப்புல இப்ப அடங்கல. சின்ன வயசுல இருந்துச்சே அடங்கின்றதுதான். இப்போ துளி கூட அடங்கவே இல்லை. என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன். இப்படிப்பட்ட ஒரு அடங்கா பிடாரே நான் பெற்றேன். இருநிலத்தோல் பழிபடைத்தேன் ஏபாவமே. லோகத்துல இருக்கிற எல்லாம் நினைக்கிறார். இது இப்படின்னா ஒரு பைத்தியமா பெற்று வச்சுட்டாளே அப்படின்னு லோகத்தாரெல்லாம் என்ன பழிக்க முடியாத ஒரு நிலை கொண்டு வச்சுட்டா. அப்படின்னா என்ன நிலை அப்படி அப்படின்னா, நெஞ்சுருகி கண்பளிப்ப நிற்கும் சோறும். நெஞ்சு மனமானது உருகி நீர் போலே உருகி நீர் போலே உருகி கண்பளிப்ப நிற்கும். கண்ணீர் பெருக நிற்கின்றாள். சோறும் மயங்குகின்றாள். நெடுது உயிர்க்கும் பெருமூச்சு விடுகின்றாள். உண்டறியாள் உணவு கொள்ள அறியாள். உறக்கம் வேணாள் உறக்கம் விரும்புகிழல் நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும். திடீர்னு எழுந்து அந்த நம்பி எங்க அவன் ஆதிசேஷன் மேல சயின்ஸ் இருக்கானே, நஞ்சு அரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும். அந்த நம்பி எங்க? வம்புவார் வயலாளி மைந்தாவென்னும். வயலாளி பெருமாள் கிட்ட அவருடைய ஒரு அழகு சௌந்தர்யம் அவங்ககிட்ட ஈடுபட்டார். அப்படி வம்புவார் வயலாளி மைந்தா பரிமளம் மிக்க பூக்களை உடைய வயல்கள் சூழ்ந்த திருவாலியில் உள்ள ஆண் பிள்ளையே அன்சிறிய புட்கொடியே ஆடும் பாடும் அம்சிறிய அழகிய சிறைகளை உடையதான கருடன் இந்த கருடனானவன் எப்படி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றானோ அதே மாதிரி தானும் கைங்கரியம் பண்ற மாதிரி ரெக்கையை விரிச்சுட்டு ஆடுறாளாம் இவள். ஆடும் அவளை போல அனுகரித்து பாடுகிறாள். தோழி அணியரங்கம் ஆடுதுமோ என்னும். சரி, நாம திருவரங்கத்துல துறையில படிந்தாட பெறுவோமோ என்கிறாள். இப்படிப்பட்டவள் இப்படி அவளுடைய நிலைமையை வர்ணிக்கிறாள் இவள். அவதாரிக 12ஆம் பாட்டு. சென்ற பாட்டில் பரகால நாயகி மயக்கமுற்றிருந்ததால் தாய்ப்பாசனமே சென்றது. அப்பாட்டில் கடல் வண்ணர் என்று கட்டிவிச்சு எம்பெருமாடு திருநாமத்தை சொல்லுகையாலும் அதனை திருத்தாயார் திருப்பி சொல்வதன் மூலமும் விசாரிக்க வந்தாருக்கு சொல்லுவதன் மூலமும் பரகால நாயகி மயக்கமடைவதற்கு முன்பு சொன்ன எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் வார்த்தையை சொல்லுவதன் மூலம் திருத்தாயார்
திருநாமத்தை சொல்லுகையாலும் வரகால நாய்க்கு சென்ற பாட்டில் இருந்த மயக்க நிலை காட்டிலும் சிறிது அறிவு பிறந்தது இந்த பாட்டில். பழைய பாட்டுல முதல் பாட்டுல அவளால் பேசவே முடியல, பேச முடியாது, ரொம்ப இதுவா இருந்தா. அதுக்காக தாயார் பேசும்படியாக ஒரு நிலை ஏற்பட்டது. அதனாலதான் அந்த அவள் சொல்ற வார்த்தையை இவள் சொன்னா தாயார். ஆனா அந்த நிலை மாறிட்டு இப்போ. அந்நிலையிலும் எம்பெருமான் வந்து காட்சி தாராமையாலே அதுவும் பிரிவாற்றாமைக்கே உறுப்பாயிற்று. அதனால அந்த தாயார் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துனாக்கா சரியா போயிடுன்னு பார்த்தானாக்கா தாயார் சொல்லி தாயார் மூலியமா சொல்ற அப்பவும் அடங்காதனால இப்போ என்ன பண்றா, பரகால நாயகி இடைவிடாமல் எம்பெருமானை கூப்பிட தொடங்கினால் இந்த பாசுரத்துல நாயகன் அந்த நிலையை விசாரிக்க வந்தவர்களுக்கு சொல்லி வருத்தப்படுகிறாள் திருத்தாயார் இப்பாட்டில். அதனால நடுவில் மூர்ச்சி தெரிஞ்சது. மூர்ச்சி தெரிஞ்சவுடனே திருப்பி இதே மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சா. அந்த பேச ஆரம்பிச்சாலே அந்த பேச ஆரம்பிச்சு திருப்பி எந்த நிலையை அடைஞ்சா? அதே நிலைதான் அடைஞ்சா. எந்த நிலைய? நெஞ்சுருகி கண்பளிப்ப நிற்கும் சோறும் நெடுதுரைக்கும். இவர் சொன்னார் நெஞ்சளவில் தூயில்லாமல் நம்பி எண்ணும். நடுவில் முழிக்கச்சே அவளுக்கு என்ன பெருமாள் ஞாபகம் வருது. ஆஹா, ஆதிசேஷன் மேல இந்த பெருமாள் எங்க, வயலாளி பெருமாள் எங்க, சரி அந்த பெருமாளுக்கு நான் கைங்கரியம் பண்றேனே, எத மாதிரி அஞ்சிலே பொற்கொடியே ஆடும் பாடும் மணியரங்கம் ஆடுதோ. ஆக இப்படிப்பட்ட எம்பெருமாளை கைங்கரியம் பண்ணிட்டு நாம போய் ஸ்ரீரங்கத்துல அந்த காவிரி படித்துறையில அழகா அவனை பெருமாளை சேவிப்போமே அப்படிலாம் சொல்லிட்டு வரா. அது சொல்லிட்டு திருப்பி நெஞ்சுருகி கண்பளிப்ப நிற்கும் சோறும் நெடுதிருக்கும் கந்தரியால் உறங்க பேனா திருப்பி அந்த நிலையை அடைஞ்சிடுறா. ஆக அப்படிப்பட்ட இவளை இவ்வண்ணமா நாயகியின் அந்த நிலையை விசாரிக்க வந்தவர்களுக்கு சொல்லி வருத்தப்படுகிறாள் திருத்தாயார் இப்பாட்டில். இவள் இவ்வண்ணமாக துன்பப்படுகிறாள். ஆற்றாமையாலே அவனை பல திருநாமங்களை சொல்லி கூப்பிடுகிறாளே ஆறி இருக்க வேண்டிய இவளுடைய சுரூபம் அழிந்தது. இப்படி நான் சொல்வதை கேட்காதவளாகிவிட்டாள் இவள். இத்தனைக்கும் காரணம் என் பாபமேயே ஆகும் என்று விசாரிக்கிறவர்களுக்கு சொல்லி திருத்தாயார் வருத்தப்படுகிறாள். சென்ற பாட்டில் இவள் வருத்தப்படுவது போல வார்த்தை சொன்னாலும் உண்மையில் பெண்ணின் இந்த நிலை பெறதற்கறியாலே உள்ளூர இவள் ஆனந்தமே அடைகிறாள் என்று சொன்ன மாதிரி இவளுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பெருமாளே நினைச்சிட்டு நல்ல வழியில போயிருக்காள் இல்லையோ, அசராத்து பசங்க மாதிரி கெட்டு போகாம எங்க யாரோட ஊரை விட்டு ஓடி போகாத இவள் பெருமாள் திருநாமத்தையே அறிஞ்சு தன்கிட்டே இருக்காள் இல்லையோ. அதனால அப்படிப்பட்ட இவளுக்கு சந்தோஷம் தான். அது போலவே இப்பாட்டில் திருத்தாயார் உலகினர் கூறும் அபவாதத்தை போக்குவதற்காக இப்படி துன்பப்படுவது போல் வார்த்தை சொல்கிறாள் ஒழிய இவருடைய நெஞ்சில் பரகால நாயகி பகவத் விஷயத்தில் இந்த அளவுக்கு ஆழ்ந்திருப்பது மிகவும் ஆனந்தத்தை விளைப்பதாகலே இவளுக்கு வேண்டாதது அன்று என்று அறியத்தக்கது அப்படின்னு சொல்லி ஆழ்வார் ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்றார். நெஞ்சுருகி இது நெஞ்சுருகி அணியரங்கம் ஆடுதுமோ தோழி, இது மட்டும் சென்ற பாட்டில் அயர்த்தி இறங்கும் பரகாலை வருவதா சொன்ன வருத்தத்தின் வகைகளை காட்டுகிறார். நெஞ்சுருகி அவயவமற்றதான மனம் என்று பொருள் நீர் போல உருகிற்று. இந்த நெஞ்சு உருகிறத, இந்த நெஞ்சு உருகிறது எப்படி உருகிறது? நெஞ்சுன்னா அதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த உருவத்தை இப்ப கைன்னா இப்படி இருக்குன்னு சொல்லலாம், அஞ்சு விரல்களை கொண்டது கை. தோல்னா இப்படி வளைஞ்சிருக்கோம் தோல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மனசுக்கு ஏதாவது சொல்ல முடியுமோ? அதனால அதுக்கு உருவமே கிடையாது. அது அது உழி போறது. அவயவமற்றதான மனம் என்று எனும் பொருள் நீர் போலே உரிகிறது. அதனால இது அவயமே இல்லை, அது உருகி போறது. நெருப்பினருகில் வைத்த மெழுகு போல திரிவாகிற நெருப்பாலே நீர் போலாயிற்று. உலகில் உள்ள நெருப்பினால் மனம் எரிக்கத்தகாதானாலும் விரக வேதனையார நெருப்ப. இப்போ திஷ்டாந்தம் காமிச்சார். மெழுகுவர்த்திய நெருப்பு பக்கத்துல வச்சா எப்படி உருகுமோ அந்த மாதிரி மனச கொண்டு மனசு எரியுதுன்னு சொன்னார். அது இப்போ அந்த மெழுகுவர்த்திக்கு ஒரு உருவம் உண்டு, அக்னிக்கும் ஒரு உருவம் உண்டு. ஆக அந்த உருவுல வச்சு எரிஞ்சுது. இப்ப மனசுக்கு அவயம்ன்றதே அவயம்னு சொல்ல முடியாது. அது எப்படி உருவம்? அது கேட்டா அதுக்கு திஷ்டாந்தம் உலகத்துல இருக்கிறது சொன்னோம். ஆனா இந்த தாபம் இருக்க, இந்த தாபத்துக்கும் உருவம் கிடையாது, மனசுக்கும் உருவம் கிடையாது. ஆனா அந்த விரக தாபமானது அந்த மனசை அப்படியே உரிக்கிறது அப்படின்னு வியாக்கியானம் பண்ற.
உலகில் உள்ள நெருப்பினால் மனம் எரிக்கத்தகாததானாலும் அதான் முதல்ல திருஷ்டாந்தம் சொன்னேன். ஆனாலும் ஒரு நெருப்பினால் மனசை எரிக்க முடியாது. விரக வேதனையாகிற நெருப்புக்கு அது உருகாது இருக்க முடியுமோ? அப்படி உருகாதென்றால் அந்த மனம் ஆத்மாவுடைய அறிவு வெளிப்படும் வழியா இருக்க முடியாது. ஆக இந்த விரகத்தினால அந்த மனசு அழியல அப்படின்னு சொன்னா அந்த மனமானது அப்போ அந்த அந்த மனசு இந்த ஆத்மாவுக்கு குணமாகிற ஞானம் செயல்படவே படாது. அந்த மனம் உருகலைன்னா ஏன் அவையும் இல்லதான், வாஸ்தவம் தான். ஆனா அந்த மனம் உருகலை அப்படின்னு சொன்னா ஞானம் எப்படி வெளிப்படும்? வெளிப்படாது. அதான் சாய்க்கிறார். அப்போ இந்த விரக தாபத்தினால நெருப்புனால மனசு அழைக்க முடியாது, சரி வாஸ்தவம் தான். விரக தாபத்தினால அழியுது அப்படின்னா விரக தாபனத்தினாலும் போகாது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ அந்த இந்த ஜீவாத்மாவுக்கு அறிவு இருக்குன்றது எப்படி தெரியப்படும்? இந்திரியம், ஒரு இந்திரியத்தை பார்க்கிறோம். அந்த இந்திரியத்தை பார்க்கும்போது அது மனசுல படுறது. மனசு ஆத்மா எங்க, இந்த அறிவு எங்க இருக்கு? ஆத்மாவில இருக்கு. இதுதான் கடம் அப்படின்னு காமிக்கணும்னாக்க அது விவகாரம் எது பண்றது? இந்த மனசு தானே பண்றது. ஆக இந்த மனசு உருகலை அப்படின்னு சொன்னா ஞானம் எப்படி வெளிப்படும்? ஆக அப்போ ஞானம் இல்லை, அதையும் வெளிப்படுத்த முடியாது. ஆக இப்படி அப்படி உருகாது என்றால் அந்த மனம் ஆத்மாவுடைய அறிவு வெளிப்படும் வழியா இருக்க முடியாது. அதனால நெஞ்சு ருகின்னு சொன்னதுனால நெஞ்சு விரக தாபத்தினால உருகும். மனசுதான் எல்லாத்துக்குமே காரணம். ஞானத்தை ஒரு வஸ்து விவகாரம் பண்றதுக்கோ இதுக்கோ ஞானத்துக்கு உபகாரமாக இருக்கு இந்த மனசு. கண் பணிப்ப அந்த நெஞ்சம் உருகியது உள்ளடங்காமையாலே அதற்கு ஒரு போக்கு வீடாக தேவையாய் கண்ணில் இருந்து கண்ணீராக புறப்படுகிறது. முதல்ல நெஞ்சு உருகித்து. நெஞ்சு உருகினா அது அந்த உருகினது எப்படி எங்க போகும் அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடுதான் கண்ணுல ஜலமா வருது. இப்ப காலில் திடீர்னு ஒரு முள் குத்திட்டுன்னா அது அம்மா அப்படின்னு கத்துறோம். அந்த துக்கத்தினுடைய வெளிப்பாடுதான் அந்த அம்மான்ற சப்தம். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படும் போது கண்ணுல ஜலம் வருது. அதனுடைய மனசுல ஏற்பட்ட விகாரம் தானே அது கண்ணுல ஆனந்த கண்ணீரா வருது, சில சமயம் துக்க கண்ணீரா வருது. ஆக மனசு வெளிப்பாடு அந்த நெஞ்சு ருகிடுத்துனாக்க அது வெளிப்பாடு கண்ணீர் ஜலமாக வருகிறது. கண்பணிப்ப அந்த நெஞ்சம் உருகியது உள்ளடங்காமையாலே அதற்கு ஒரு போக்கு வீடு தேவையாய் கண்ணில் இருந்து கண்ணீராக புறப்படுகிறது. தேகத்தின் உள்ளே இருக்கும் நெஞ்சம் உருகி தேகத்தின் வெளியிருக்கும் கண்ணாலே புறப்படுகிறது. நிற்கும் சோறும் நெஞ்சுருகுதல் கண்ணீர் வழிதல் இவை இரண்டின் விளைவாக நிற்கும் நிலையும். இப்போ நெஞ்சம் உருகிடுது, மனசும் தளர்ந்து போச்சு. மனசு தளர்ந்து போய் அதனுடைய பரிவாகம ஜலம் வந்துருது. இப்போ மனசு ஜலமா இருந்தாதானே இவனால ஒரு காரியம் பண்ண முடியும். இவன் இப்போ மனசு ரொம்ப விரத தாபத்தினால ரொம்ப சீடிச்சு போச்சு. அதனால பரிவாகமா ஜலமும் வெளில வந்துருது. இப்போ எப்படிதான் மனசு நிற்கும்? அதனால இவளுக்கு நிக்கிற நிலையும் போயிடுது. சோர்வடைந்தாள். நெஞ்சு உருகிட்டு அந்த நெஞ்சு பரிவாகமா கண்ணுல ஜலம் வந்தது. கண்ணுல ஜலம் நிற்கும் நிலையும் போயிடுது. இப்போ நிற்கும் சோறும் நெஞ்சுருகுதல் கண்ணீர் வழிதல் இவை இரண்டின் விளைவாக நிற்கும் நிலையும் சோறும் நிலையும் ஏற்படுகிறது. நெஞ்சு உருகியபடியாலே இன்னது செய்யலாம் இன்னது செய்யக்கூடாது என்று பகுத்து அறிய முடியாதாகியாலே அசைவற்று நிற்கும். முற்கூறியபடிய பகுத்தறிவுக்கு காரணமான நெஞ்சு அழிகையாலே ஒரு செயலும் செய்ய முடியாதவளாகிவிட்டாள் என்று கருத்து. அதனால இவளால ஒன்றும் பண்ண முடியாத நிலைக்கு வந்துட்டார். ததவஸ்தம் து பரதம் சத்ருக்னோ அந்தரஸ்திதா பரிஷ்வஜ்ய ருதோத்சைஹி விசம்ஞஹ சோககர்ஷணஹ. அதாவது இந்த பெருமாளை தேடிண்டு பரதன் சத்ருனோட புறப்பட்டு வர அங்க சிங்கிபேரபுரத்துக்கு வந்து அந்த குகனுடைய ஆசிரமத்துக்கு வர அங்க இவன் யாருன்னு தெரிஞ்சுட்டு குகன் 2 பேர் பரிமாறினா பரிமாறி ராமன் படுத்திருந்த இடம்னு ஒரு தரையை காமிக்கிறார் குகன் பரதனுக்கு. பார்த்த உடனே ஆஹா, ஒரு ராசகுமாரன்
அவன் பஞ்சமத்துல படுத்துட்டு இருக்க வேண்டியவன் இங்க வந்து படுத்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி அழுத. என்ன அழுது அப்படியே அவர் அப்படியே மயக்கமா விழுந்துட்டார். அந்த ஆனா பக்கத்திலே நிக்கிறார் யாரு? சத்ருகுணன். சத்ருகுணன் என்ன பண்ணாருனாக்க அப்படியே ஸ்தம்பமா நின்றுட்டார். ஒரு சஞ்சலமே இல்லை, அப்படியே அசஞ்சலம். பரதன் விழுந்துட்டார். ஏன் ராமன் தரையில படுத்தினார், இப்படிப்பட்ட கஷ்டத்தைப்படுத்தினாருன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சு மனசுல விழுந்துட்டார். இவர் என்ன பண்ணாருனாக்க இவர் வேலை, ஆனா செய்வது அறியாது. கீழே விழறதுக்கும் செய்வது அறியாது நிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதாவது அது இன்னும் மோசமானது. துக்கத்தை தரிக்க முடியாம அப்படியே சோர்ந்து விழுந்துட்டார். அதே சத்ருகுணனுக்கும் துக்கம் ஏற்பட்டது, அழுதான். என்ன செய்யுதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டான். அதுக்கப்புறம் பரதனை கட்டிட்டு அழறான். ஆனா பரதனும் மூச்சேற்றுக்கு விழுந்து கிடக்கிறார். ரெண்டு பேருக்கும் ராமனுடைய தசையை பார்த்து இங்க வந்து இருந்ததை பார்த்து துக்கம் ஏற்பட்டது. ஆனால் அந்த துக்கம் ஏற்பட்டதுல பரதனானவன் துக்கத்தை தாக்க முடியாமல் மயங்கி கீழே விழுந்துட்டான். ஆனால் துக்கத்தோட கூட என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்புறம் ஒரு நிமிஷம் சுதாரிச்சுட்டு பரதனை கட்டிட்டு அழுதான் அப்படின்னு சொல்றது. ஆக இதுல ஒரே ஸ்திதி, ரெண்டு பேருக்கும் அவருக்கு மனசு ரொம்ப தாழ முடியாதனால நெஞ்சுருகி கண்பிணிப்ப நிற்கும் சோறும் அப்படின்னு அந்த நிலைக்கு வந்துட்டான். அதனால அங்க அசைவற்று இருந்தாள் அப்படின்னு சொல்லி அங்க அந்த அனந்தர ஸ்திதா, சத்ருகுணா அனந்தர ஸ்திதா. இங்க தது அவஸ்தம் து பரதம், பரதனுடையதோ அவஸ்தையானது கீழே விழுந்துட்டார். ஆனால் சத்ருகுணம் அனந்தர ஸ்திதா. அதே மாதிரி இங்க பிராட்டியான இவள் பரகால நாயகியானவள் அனந்தர ஸ்திதா என்கிறபடியே அருகில் அசைவற்று இருந்த சத்ருகுணன் அந்நிலை அடைந்த பரதனை கண்டு தழுவி வருத்தமிட்டு அறிவிழந்து பெருங்குருவத்தை ஆழ என்கிறபடியே பரதனுடைய நிலையை கண்டு சத்ருகுணன் அசைவற்று நின்றான் என்று சொல்லப்பட்டதென்றோ, அனந்தர ஸ்திதா என்று அருகில் நிலையாக நின்றான் என்றல்லவோ சொல்லுகிறது. அசைவற்று நின்றான் என்று காட்டுமோ எனில் தன் தலைவனான பரதன் தலைப்பட்டு கிடந்தது அழும்பொழுது அவனுக்கு அடிமைப்பட்ட சத்ருகுணன் தரித்தினான் என்று சொல்வது பொருந்தாது. ஆகையால் செய்வது இன்னது செய்யத்தகாது என்னது என்று அறிய மாட்டாமல் அசைவற்று நின்றான் என்றே பொருள் கொள்ள வேண்டும். இப்போ அவன் பரதன் மயக்கமுற்று கீழே விழுந்தான். சத்ருகுணன் வந்து அசைவற்று நின்றான் அப்படின்னு சொன்னானாக்கா அனந்தர ஸ்திதா. அந்த அனந்தர ஸ்திதானாக்கா அவன் பக்கத்துல அப்படியே நின்றான்னு சொன்னான். அந்த நின்றான்னு சொன்னான்னாக்கா அப்ப அவனுக்கு துக்கம் ஏற்படலையா, அவனுக்கு தரிக்க முடியலையா அப்படின்னு சொன்னா என்னது செய்யறது, என்னதுன்னு செய்யறது, இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு தெரியாம அவன் அசைவற்று நின்றான். செய்வது இன்னது செய்வது என்று அறிய மாட்டாமல் நின்றான் அப்படின்னு சொல்லணும். அதனால இவனுக்கும் துக்கம்தான். அந்த துக்கத்தினால நிலையில என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்றான். அது காரணம் ஏதா அந்த துக்கம். ஒருத்தருக்கு துக்கம் ஏற்பட்டு ஒருத்தன் கீழே விழுந்துட்டார், இன்னொருத்தருக்கு துக்கம். அந்த துக்க ஸ்திதியில என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே கலங்கி போய் நின்றான் அப்படின்னு பொருள் கொள்ளணும். ஆக பரதனுடைய அழுகையையும் போக்க முடியவில்லை, அவனுடைய அழுகையை போக்கக்கூடிய ஸ்ரீராமனை கொண்டு வரவும் முடியவில்லை. ஆகையால் அசைவட்டு சரி என்ன பண்ணலாம், நாம போய் ராமனை கூட்டின்னு வந்தா இவனால எழுந்து போனா போக முடியாது, ராமனுக்குன்னு தெரியாது. சரி இவனுக்கு தேர்தலன்னா இவனையும் தேர்த முடியல. ஆகையால் அசைவற்று நின்றான் என்று கருத்து சோறும் பற்றி கொள்வதற்கு ஒன்று இருந்தாலோ நிலையாய் நிற்க முடியும். அது இல்லாமையாலே மயக்கமுற்றாள். செய்வது இன்னது செய்யத்தகாது இன்னது என்று பகுத்தர முடியாது போனாலும் கண்ணுக்கு மூலமான மனம் சரியா இருந்தால் செயல்படலாம். நெஞ்சு அழுகையாலே மயக்கமுற்றாள். ஆக இவளுடைய ஸ்திதியானது மயக்கமுற்று, அதாவது பிடிச்சு நிக்கிறதுக்கு. இப்போ ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சேர்க்கும் போனோம்னாக்கா அந்த பக்கத்துல 2 தூண் இருக்குன்னா, எதுக்கு அந்த 2 தூண் இருக்கு அப்படின்னா பகவத் விஷயத்துல ஆழங்கால் பட்டவாளுக்கு தாங்கி நிற்பதற்காக அது இருக்குன்னு சொல்றாரு இல்லையோ. அந்த மாதிரி தாங்கி நிக்கிறதுக்கு ஒரு வஸ்து இருந்தா அவ பிடிச்சு நிப்பா. அவலம்பன்னு பேரு. அந்த பிடிச்சு நிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, அதனால அவள் விழுந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்றா. மீதிய அடுத்த வாரம், அதாவது அடுத்த வாரம் உண்டு.
அதுக்கப்புறம் ஐசிங்கர் கைங்கரியத்துக்கு போயிட்டு வந்தாட்டு தான் அதுக்கப்புறம். அடியன் சடகோபன் சுவாமி, ரொம்ப ஆச்சரியமான உபன்யாசம். இந்த பல விசேஷ வேதார்த்தங்களை தெள்ள தெளிவா எடுத்து சொன்னது இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அது ரெண்டாவது பாசுரத்துல நிறைய ஐதிஹ்யம் இருக்குன்னு சொல்லி அந்த ரசோக்தியும் கொஞ்சம் அளவு நாங்க புரிஞ்சுக்கிறாப்புல அனுகிரகமாச்சு. அந்த தெய்வ மடியாக வந்த விலட்சணமான நோய் எப்பேற்பட்டது அப்படிங்கறத பத்தி விசாரம் ரொம்ப மனசுக்கு உருகி கேட்கறாப்புல இருந்தது. ஆகவே இந்த 11வது பாசுரம் ஆச்சரியமான பாசுரமா இருக்கு. அவ்வளவு ஜப்தும் அழகும். அதெல்லாம் விஷயங்களை கண்ணில் படுறாப்புல தேவர் அனுகிரகிச்சது எங்களுடைய பாக்கியம். அவ்வளவு தான் சொல்லலாம். அந்த இந்த 12வது பாசுரம் இன்ட்ரோடக்ஷனும் இதுக்கு மேல நிறைய வரப்போறதுங்கிறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் மாதிரி. இந்த சத்ருக்னன் பரதனுடைய ரிலேஷன்ஷிப் அது எப்படி இருக்க ரியாக்ட் ஒரு சமாச்சாரத்துங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த வியாக்கியானம் பண்றவாளுடைய பெருமையை பத்தி எப்படின்னு சொல்றது இல்ல, எங்கெங்கயோ போய் எடுத்து அதையும் சேர்த்து இதுக்கு கனெக்ட் பண்ணிடுறான். அதுதான் என்ன ஸ்ரீமத் ராமாயணத்துல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அது பெரிய வச்சமுள்ள ஸ்ரீமத் ராமாயணத்தை தான் எடுத்து பூரா சாய்க்கிற எல்லாத்துலயும். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சுவாமி. சந்தோஷம். இப்படியே அனுகிரகிக்க கேட்டு தெரிஞ்சுட்டு பிழைச்சு போறோம். தேங்க்யூ. அதான் இனிமே ஆயிடுச்சுங்க. ஆறானதுக்கு அப்புறம் அதான் அடுத்த வாரம் உண்டு. அவர் சரகோபன் சாமியை சொல்லுவார், ஐசிங்கர் நிறுத்திந்து இங்கதான் வரதடியன். இந்த பாசத்துலதான் நஞ்சித்யாதி அடுத்த பக்கத்துல அந்த இடத்துல தான் நிறுத்தினார் ஐசிங்கர். மார்ச் 3ஆம் தேதி 2005 பக்கத்துல அங்கதான் நிறுத்தி இருக்கு. இந்த பாசத்துல தான் நிறுத்தியாச்சு. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருங்க. சபாச்சார சமயம் ரொம்ப உபகாரம் பண்ணிருக்காரு அவருங்களா. ஸ்ரீமத் ரங்க சதாரி சம்யங்கரால் லப்தாக மாந்தத்வயம் ஸ்ரீமத் வீரகூத்வாதிசரித் பாதாரவிந்தாஷயம் ஸ்ரீமத் வேதோதம் சதேசியதே காருண்ய வீக்ஷாஸ்பதம் சேவே ரங்க துரீன சாதனவதம் நாராயணம் யோகினம் வேதாந்த தேசிய கலாச்சார திரையந்தசார மனோஜ குணம்புதாகிரியம் நாராயணாதேகிருபாசித்தம் ஸ்ரீ ரங்கநாத ஏசேரம் ஆசியாமா சிமிர்மது சுமதுக பாதுகாசே சிவன் லோபட்டி நாராயண யதீந்திர மகாதேசிகாய நம சிவதே சிவன் லோபட்டி ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நம.